ஹலோ மக்களே, மண்வாசல் சேனலில் இன்றைக்கி முழு மிளகாய் சாம்பாரும் கருணக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ முழு மிளகாய் சாம்பாருக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கிறேன். உரிச்ச பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன். 4 வரமிளகாய், சால்ட், உப்பு, எண்ணெய், கடலெண்ணெய், உரிச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு. கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வெயிலில் மிளகாய் பொடி போட்டு காய வைக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் வறுக்கணும். அப்போ தான் மொறு நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ மிளகா பொடி போட போகிறோம். இப்போ காரம் தேவையான அளவுக்கு நாம் மிளகா பொடி போட்டுக்க வேண்டியது தான். உப்பு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு போட்டு ஊற வைக்கணும். வெயிலில் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். கருணக்கிழங்கு மிளகா பொடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிலில் இருந்து அப்புறம் வறுத்துக்கலாம். காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியது தான். முழு மிளகாய் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். புது சட்டி, எண்ணெய் இழுக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு புது சட்டி வாங்கினா சோறு வச்ச தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஊற்றி வைக்கணும். நிறையா ஊற்றி வச்சு நம்ம அப்புறம் அதில் நம்ம குழம்பு வச்சாலும் எது பண்ணாலும் எண்ணெய் இழுக்காது. நல்லா நயப்பாக இருக்கும் சட்டி. குழம்பு வச்சா நல்லா அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகலப்பு, பொரிஞ்சிடுது. வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை, மசிலி வச்சு பூண்டு, சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சட்னி வரணும். பருப்புல 2 தக்காளி வேக போட்டுக்கிறேன். இப்போ பெரிய தக்காளி 1 தக்காளி நறுக்கி வதக்கலாம். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிடுது. வேக வச்ச பயிரை ஊற்றிக்கிறேன். பெருங்காயத்தூள்லாம் பருப்பு வேகக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். சாம்பார் கொச்சிடுது. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு இந்த புளியை ஊற்றிக்கணும். தக்காளி அதிகம் போட்டாக்கா போட தேவையில்ல. சாம்பார் கொச்சிடுது. புளி ஊற்றிக்க வேண்டியது தான். மல்லியை போட்டு இறக்கணும். புளி ஊற்றினதால ஒரு 2 கொதி அப்படி வந்தால் இறக்கணும். தோசைக்கல் காஞ்சிடுது. கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். இது கடலை எண்ணெய் தான்.
மிளகாய் சாம்பார் சூப்பராக இருக்குது வாசனையாக. சின்ன வெங்காயம் போட்டு முழு மிளகாய் சாம்பார் வச்சுருக்கிறேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு இது. இன்றைக்கி எனக்காகவே நான் செஞ்சுருக்கிறேன். வறுத்த கருணக்கிழங்கு, இன்றைக்கி மண்வாசம் சேனலில் முழு மிளகாய் சாம்பாரும் கருணக்கிழங்கு வறுவலும் அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. காரம் இல்லாமல் இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு கீரை தயிர் இதுமாரி முழு மிளகாய் சாம்பார்லாம் வச்சு கொடுங்க. குழந்தைங்களா பெரியவங்க எல்லாமே காரம் கம்மியாக்கி இந்த வெயிலுக்கு சாப்பிட்லாம். இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.